இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு எப்போ மாதிரியே ஒரே மாதிரியே சாம்பார் சட்னி போர் அடிக்குது இல்லைங்க. இட்லி வேகிற டயத்துலேயே இந்த நம்ம தக்காளி குருமா செஞ்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. 4 தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க, இந்த குருமா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து 3 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க. 2 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் நான் உரித்து சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துலாங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போ அதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோங்க குக்கரில். இப்போ அது கூடவே நான் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் காரத்துக்கு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 3 விசில் நம்ம விட போகிறோங்க இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அந்த வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம மசித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா கொண்டு அரைச்சிக்கலாம். மசிச்சாக்கா 1-2மா இருக்கும். இந்த மாதிரி மசித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே நான் இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், அது கூடவே காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா விட்டுடலாம். உங்களுக்கு காரம் வேணுண்டாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி குருமாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்றா. நல்லா வாசனையாக இருக்குங்க. சூப்பரான குருமாங்க இது. நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அது இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தால் தான் அந்த பொருள் நம்ம சேர்க்கும் போது கெட்டியாகுங்க. பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வருதுங்க. இந்த கொதித்து வந்த பிறகு இந்த அளவுக்கு கொதித்த பிறகு நான் சிம்மில் அடுப்பை வச்சுட்டேங்க. இப்போ அது கூடவே நான் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு, இட்லி மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து அதையும் நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த இட்லி மாவு நம்ம சேர்க்கறதுனால இந்த குருமா நல்லா கெட்டியாகிடும். அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்தது. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போயும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த மாதிரி தக்காளி இருந்தால் போதுங்க. இந்த குருமா நொடியில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு வேலை மிச்சமாகும். நல்லா சாம்பார் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூடவே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம கமகமண்டு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இட்லி கூட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வேக வைக்கிற டயத்தில் நம்ம சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோ வாசனையாகவும் கமகமன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.